ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க ரெசிபி பார்த்தோன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கிறேன். குழையாமல் இருக்கணும், ஆனால் நல்லா வெந்திருக்கணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கிறேன். இப்போ இதோட தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இது நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கையால் சேர்த்து பிசைஞ்சிடுவேன். இதோட 1/2 கப் மைதா மாவு போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட். இது சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷன் தான், தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா டவ் மாதிரி மாவு மாதிரி பிரட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் விடலை. இந்த பொட்டேட்டோவில் உள்ள அந்த தண்ணியிலே சேர்த்து நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதோ சின்ன சின்ன ஸ்டிக் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஸ்டிக் மாதிரி உருட்டிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கிட்டேன் ஸ்டிக் மாதிரி. இப்போது ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண வேண்டியது தான். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹீட்டில் வச்சிட்டோன்னா உள்ளே வேகாமல் போயிடும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா ஸ்டிக்கையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஸ்டிக் பயங்கர டேஸ்டியான ஸ்டிக் ரெடி பண்ணியாச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.